ப்ரமோ வரும்போதே வந்து நாங்க தியேட்டர்ஸ்ல வந்து ஆடியன்ஸ் கிட்ட கேட்கும்போது ப்ரமோக்கு இவ்வளவு கூட்டமா, 2000 கோடி என்னங்க மலையாள சினிமாலாம் 2000 கோடி இந்த படம் அடிக்குதுங்க அப்படின்ட்டு அவங்களே அவ்வளவு கான்பிடண்டா சொல்றாங்க சார். அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சார். ஏன்னா வந்து நம்ம தக் லைஃப் எதிர்பார்த்தோம், நம்மளே ஏற்கனவே பேசியிருந்தோம், கூலியும் எதிர்பார்த்தோம் 1000 கோடி அப்படிங்கிறது, ஜனநாயகனுக்கும் எதிர்பார்த்தோம். 3 படத்துலயுமே அந்த விஷயம் கிடைக்கலன்றது, இங்க வந்து 1000 கோடியை தாண்டி 2000 கோடி பாசிபிள் அப்படிங்கிறது எனக்கு கேட்கும் போதே வாவ் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆஸ் அ ப்ரொடியூசரா அது எப்படி இல்ல? நம்மளுக்கு வந்து இண்டஸ்ட்ரியால நான் சொல்றேன், ப்ரொடியூசரா விட்டுருங்க, நம்ம அந்த லெவல்ல இல்ல. பட் ஆனா என்ன சொல்லணும், ஒரு இண்டஸ்ட்ரியால சந்தோஷமா இருக்கு. இப்போ மக்களே பேசுறாங்கன்னா பரவாயில்ல, ஒரு 1000-2000 கோடி ரொம்ப சாதாரண பேச ஆரம்பிச்சிட்டாங்க நினைக்கும் போது பரவாயில்லையே, நம்ம ஏதோ ஒன்று அதுலயும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் போல இருக்கு, நம்ம நிறைய பேசிட்ட போல இருக்கு, 1000 கோடி மைண்ட்ல ஏறி போச்சு எல்லாருக்கும், 1000 கோடி 2000 கோடிலாம் ஏறி போச்சு போல இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. பட் அதெல்லாம் போக பார்க்கலாம். பட் என்ன பொறுத்தவரை வந்து என்னன்னா, டெஃபினட்டா ஒரு பெஞ்ச்மார்க் படம், தமிழ் சினிமாவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி பெஞ்ச்மார்க் படமாக தான் இந்த படம் இருக்கும். அது வந்து கேரண்டி.